வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 26. டே சஞ்சய் என்றபடி தன் எதிரே வந்து நிற்கும் அன்னையை பொறுப்பும் சுருக்கி பார்த்தவன், என்னமா என்றான் யோசனையாக. அந்த சஞ்சனா போன் நம்பர் கூட திடுக்கிட்டவன், அவ நம்பர் எதுக்கு உனக்கு என்று வேகமாக கேட்டான். நீ ஏன் இப்ப இவ்வளவு ரியாக்ட் பண்ற? கேட்டா கொடுத்துட்டு போக வேண்டியதானே மா என பல்லை கடித்தவன், திடீர்னு எதுக்கு கேக்குறன்னா புரியாம முழிக்கிறேன் என்று சலித்தான். தெரியல, என்னவோ அவகிட்ட பேசணும்னு தோணுது. இப்படி சொன்ன எப்படிமா? டே, இப்ப என்னங்கிற? நம்பர் தருவியா மாட்டியா? சாரதாவின் கோபத்தில், சரி என்ன பேச போற என்றான். அடுத்து அவர் விசுக்கென்று விலகிச் செல்ல இவன் அவசரமாக பின்தொடர்ந்து கைப்பிடித்து நிறுத்தி அவளின் எண்களை கூறினான். வேண்டாம், நீயே பொக்கிஷமா பத்திரமா வச்சுக்கோ. மா ஏமா? பின் என்னடா, அவ நம்பரை என்கிட்ட தர இவ்வளவு யோசிக்கிற? நான் என்ன அவளை கூப்பிட்டு வச்சு சண்டையா போட போறேன்? இல்ல, உனக்குதான் அவளை பிடிக்காதுல்ல, அதான் கொஞ்சம் பயமா இருந்தது. அப்படியே ரொம்ப பயந்தவன் தாண்டா நீ. நேத்து கூட அவளோட வெளியில போய் சாப்பிட்டு வந்துட்டு என்று நொடித்தவர், சரி அவ நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடு என்றார் அமர்த்தலாக. அனுப்புறேன். என்னன்னு சொல்ல மாட்டியா? எனக்கே ஒன்னும் ஐடியா இல்ல, பேசிட்டு வந்து வேணா சொல்றேன் அலட்டலாக சொல்லிவிட்டு அவர் தன் வேலையை கவனிக்க சென்றுவிட இவன்தான் பெற்றவளின் எண்ணங்களை சரியாக கணிக்க முடியாது திணறி நின்றான். சஞ்சயின் வீட்டின் முன் தனக்குள் மூழும் சின்ன கலவரத்துடன் காரை ஓரங்கட்டி நிறுத்தினாள் சஞ்சனா. முன்தினம் இவளை கைபேசியில் அழைத்து, உனக்கு எப்ப நேரம் வசதிப்படும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு, நான் தனியா மீட் பண்ணி பேசணும் என்றிருந்தார் சாரதா. ஏற்கனவே அன்னையிடம் எண்களை பகிர்ந்ததுமே இவளிடம் தனிமையில் விஷயத்தை கடத்தி விட்டான் சஞ்சய். அதிலிருந்து சற்று பதற்றமாகவே இருந்தவள் அவர் தொடர்பு கொண்டு பேசியதும் இன்னும் கலவரமானாள். எனக்கு அது நாளைக்கு ஈவினிங் ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு நாள் அம்முவை காஃபி டைம் பார்த்துக்க சொல்லலாம். இவள் பதிலின்றி மௌனமாக இருக்க, ஆமா நீ வண்டி ஓட்டுவதானே என்று வேகமாக விசாரித்தார். காரை ஓட்டுவேன். அப்ப சரி, நாளைக்கு என்ன வந்து வீட்டுல பிக்கப் பண்ணிக்கோ என்று வைத்து விட்டார். அவரின் உத்தரவில் கிளம்பி வந்திருந்தவள் பெரும் தயக்கத்துடன் வீட்டினுள் செல்ல, வா உக்கார், இந்த ஜூஸ குடி, கிளம்பலாம் என்று ஒரு கண்ணாடி குவளையை நீட்டினார். இல்ல பரவாயில்ல வேணாம். அவன மாதிரி போற பக்கம்லாம் நான் வாங்கி தர மாட்டேன், இங்கேயே குடிச்சுக்கோ. சாரதாவின் சொற்களில் இவள் விழித்து நிற்க, நீ வாங்கி தரலன்னா போத்த, அவ சம்பாதிக்கிறாள, வாங்கி தருவா, என்ன சஞ்சனா என்று பிரணவி கேட்டாள். இவங்க 2 பேரும் கிண்டல் பண்றாங்களா இல்ல சீரியஸா பேசுறாங்களா என தனக்குள் குழம்பி நின்றாள் பெண். என்ன யோசனை? அவ கிடக்குறா புடி என்றவளின் கையில் அந்த பானத்தை திணித்துவிட்டு அண்ணன் மகளிடம் திரும்பி எதையோ அறிவுறுத்த ஆரம்பித்து விட்டார் அவர். சரித, சரித, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. காரில் செல்லும் பொழுது குறிப்பிட்ட அம்மன் கோவிலின் பெயரை கூறி, அந்த கோயில்னா பெருசா கூட்டம் இருக்காது, பேசுறதுக்கு வசதியா இருக்கும், நான் ஜிபிஎஸ் போட்டு உனக்கு வழி சொல்றேன் என்றவரிடம் தலையசைத்து அவ்வழியில் வாகனத்தை செலுத்தினாள். அம்மனுக்கு பூ வாங்கியவர் தனக்கும் அவளுக்கும் கூட கூந்தலில் சூடிக்கொள்ள மல்லிகை பூவை வாங்கினார். தனது கைப்பையில் இருந்து ஹேர்பினை எடுத்து கொடுத்தவாறு, பூ வைக்கிற பழக்கம்லாம் இருக்கா என்று விசாரித்தார். பாட்டி வீட்டுல எப்பவும் வச்சுப்பேன், அப்புறம் விட்டு போச்சு, வாங்கி வச்சுக்க தோணல. ஓ சரிவா போலாம். இருவரும் உள்ளே சென்று தரிசனம் முடித்து தனியிடம் பார்த்து அமர்ந்தனர். சாரதா பெண்ணின் முகத்தை நேராக பார்க்க அவளுள் சின்ன தயக்கம் இருந்தாலுமே அவர் பார்வையை நேராக எதிர்கொண்டாள். நீ வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு லேசா குழப்பமா இருக்கு. இதழ்களில் மெல்லிய முறுவல் பூக்க, ஏற்கனவே என் மேல உங்களுக்கு நல்ல எண்ணம் கிடையாது அப்படிங்கறதுனால இதை நான் கொஞ்சம் நல்ல விதமா எடுத்துக்கலாமா என சன்ன சிரிப்புடன் கேட்டாள். அதுக்குன்னு ரொம்ப எல்லாம் நம்பிக்கையை வளர்த்துக்காத நீ என்றார் அவர் அவசரமாக. ஓகே 50-50 எடுத்துக்கிறேன் என்றவர்
என் பையனோட தடுமாற்றத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது என்று தொடங்க இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அமைதியாக பார்த்திருந்தாள். அதான் எங்க அம்மாவோட இடத்துல உன்னை வச்சு பார்த்தது. எனக்குமே உன்னோட நிலைமைய நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பெண் இன்னமுமே மௌனம் காக்க, எனக்கு ஒண்ணு புரியல. எப்படி அது? என்னதான் உன் மேல கோபம் மனசாபம்னு எல்லாம் இருந்தாலும் ஒரு நேரம் போல இல்லாம தன்னோட வீட்டு பொண்ணை இப்படி தனியா தவிக்க விடுறோமேன்னு அவங்க ரத்தமும் நெஞ்சும் பதறி துடிக்காதா என் அங்கலாய்ப்பாக கேட்டார். அதற்கும் அவள் இதழ்கள் மெல்லிய சிரிப்பை மட்டுமே சிந்த அப்பெண்மணிக்கு கோபம் வந்துவிட்டது. இப்ப எதுக்கு பல்ல காட்டிட்டு இருக்கவனி? நான் பேசுறதை கேட்டா கோமாளித்தனமா தெரியுதா உனக்கு? ஐயோ, அதெல்லாம் இல்ல. இப்ப என்ன, நீங்க பேசுறதுக்கு நான் அழணுமா? எத்தனை வருஷத்துக்கு தான் அவங்கள நினைச்சே நான் ஃபெயில் பண்ணிட்டு சுத்துறது? சலிப்பா இருக்கு என்று எதிரே விரித்தாள். உன் அப்பாவாவது உன்னை நினைச்சு பார்த்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கலாம். இருக்கலாம். ஆனா நான் அவரோட வெறுப்பையும் தானே மொத்தமா சம்பாதிச்சுக்கிட்டேன். முதல்ல நான் எல்லாரையும் ஒதுக்குனேன். இன்னைக்கு என்ன எல்லாரும் ஒதுக்கியாச்சு. அப்பா பக்கம் நானே தான் விலகி நின்னேன். ஆனா அம்மா பக்கம் பாசமான நாய்க்குட்டி போலதான் சுத்தி வந்தேன். அப்படி இருந்து உதாசனப்படுத்தி விரட்டிட்டாங்க. அந்த நேர பதட்டத்துல ஏதோ கிறுக்குத்தனமா தப்பு பண்ணிட்டா. நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணுதானேன்னு ஒருத்தரும் மன்னிச்சு ஏத்துக்க முன் வரல. தள்ளி வச்சு உறவை வளர்த்துக்க கூட அவங்களுக்கு எவ்வளவு பயம் என்று விரக்தியாக முறுவளித்தாள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு தடவை சஞ்சு கூட பேசிட்டு இருக்கும்போது அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டேன்னு அவன் சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் ஷாக். உன் வீட்டுல திரும்ப எப்படி உன்னை சேர்த்துக்கிட்டாங்கன்னு ஆச்சரியமா கேட்டேன். அதுக்கு அவன் ரொம்ப கூலா கொஞ்சம் சண்டை போட்டு அப்புறம் நம்ம பையன் தானேன்னு மன்னிச்சு விட்டாங்கன்னு சொன்னான். அது கேட்டப்போ என்ன யாரும் அப்படி நம்ம பொண்ணுன்னு உரிமையா பாசமா நினைக்கலையேன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மெல்ல பெருமூச்செறிந்த சாரதா, உன்னோட தப்ப நீ உணர்ந்தியா? அதாவது நீ எங்கெல்லாம் தப்பு செஞ்சு உன் லைஃபை இவ்வளவு தூரம் சிக்கலாக்கி வச்சிருக்கன்னு புரியுதா என்று வினவினார். வாழ்க்கைதான் வலிக்க வலிக்க அடிச்சு அனுபவ பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கே. அரியா வயசுல பாட்டி பேச்ச கேட்டு பாதி ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேனா அவங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்ச என் எதிர்காலத்தை பத்தின பயத்துல முதல் தப்ப செஞ்சேன். அடுத்து அதுல என்னோட பக்கத்தை புரிஞ்சுக்காம பெத்தவரே ஒதுக்கி வைக்கவும் இன்னும் வெக்ஸ் ஆகி மோசமான பழக்கத்தை ஃபாலோ பண்ணேன். என்ன புரிஞ்சு என்ன செய்ய? எனக்கு எதனாலும் நான் மட்டும்தான் பாத்துக்கணும். அலுப்புடன் முடிக்கும் பெண்ணை பார்த்து, சரி, உன்னை நம்பி என் பையன் வாழ்க்கையில நான் துணிஞ்சு முடிவெடுக்கலாமா என சட்டென்று விஷயத்திற்கு வந்தார் அவர். லேசான திகைப்புடன் அவரிடம் திரும்பியவள் பின் மெல்லிய சிரிப்புடன் மறுப்பாக தலையசைத்தாள். நோ, என் பதில வச்செல்லாம் நீங்க முடிவெடுக்க கூடாது. உங்களுக்கே ஒரு ஸ்திரமான எண்ணம் வந்தா மட்டும்தான் எதுவுமே சரியா இருக்கும். இல்லைன்னா மனசுல ஏதாவது சின்ன உறுத்தல் தோணாலும் உங்களோட நிம்மதியை மொத்தாம காணாம போயிடும். சரிதான், நிதானமாவே யோசிச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன். கிளம்பலாமா என்றவரிடம் சம்மதித்து எழுந்து கொண்டாள். அவரை வீட்டின் வாசலில் இறக்கி விட்டதும், ஓகே, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு என விடைபெற முயன்றாள். எங்க கிளம்புறவ? உள்ளவா, சாப்பிட்டுட்டு போலாம். அதெல்லாம் வேணாம், இன்னும் 7 கூட ஆகல, நான் வீட்டுக்கு போயிடுவேன். அங்க போய் ரூம்குள்ள தனியா உட்காந்து சீலிங்க வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு அவசரமா ஓட நினைக்கிற? இல்ல, அது... அவள் திணற, அமைதியா காரை ஓரமா நிறுத்திட்டு உள்ளவா என்று விட்டு அவர் வீட்டினுள் சென்று விட அவளுக்கும் வேறு வழி இல்லாமல் சொன்னதை செய்தாகத்தான் வேண்டியிருந்தது. சஞ்சனா கிளம்பியதும் சாரதா தன் போக்கில் அறைக்குள் அடைந்து கொள்ள, ஆனாலும் இந்த அத்தை விடாம சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுதே, மனசுல என்ன நினைக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்று சோர்வாக தலையை தாங்கினாள் பிரணவி. ஆண்கள் மூவரின் நிலையுமே கூட அப்படித்தான் இருந்தது. சஞ்சய் தன்னவளுக்காக பரிதவித்தான் என்றால் சிதம்பரமும் வாசுவும் அவன் விரும்பும் பெண்ணை தாங்கள் மனதளவில் ஏற்றுக்கொண்டாலும் அவ்வீட்டு தலைவியின் எண்ணம் தெரியாது தங்களது நிலையை வெளிப்படுத்த தயங்கியவாறு அமைதி காத்தார்கள். அன்றைய இரவு உணவிற்கு பின் அறைக்கு சென்ற சஞ்சய் சிறிது நேரம் தனது அலுவல் வேலை ஒன்றில் மூழ்கி இருந்தவன் அப்பொழுதுதான் அதை முடித்துவிட்டு கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தான். நிமிர்ந்த நேரத்தை கவனித்தவன், 10 ஆயிடுச்சா, அவளுக்கு போன் பண்ணலாமா என்று தன் அலைபேசியிடம் கையை கொண்டு செல்லும் நேரம் சாரதா உள்ளே வரவும் அந்த எண்ணத்தை கைவிட்டு நேராக அமர்ந்து அவரை எதிர்கொள்ள தயாரானான். என்னடா, வேலை முடிஞ்சிடுச்சா? ஆச்சுமா, இப்பதான் ஃப்ரீயானே. மௌனமாக தலையசைத்தவர்
எதிரே கட்டிலில் அமர்ந்து எதையோ சிந்தித்திருக்க, ஏதாவது சொல்லணுமாமா என்று இவனாகவே பேச்சை தொடங்கினான். ஆமாடா, சஞ்சனா விஷயத்துல நீ இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கியா? அவன் மெல்லமாக முறுவளித்து, ஏன் வேற பொண்ணு எதுவும் பார்த்திருக்கியா என்று கேலியாக கேட்டான். ஆட போட என அழுத்தவர், இனிமே அது முடியுமான்னு தெரியல என்று முகத்தை சுருக்கினார். உள்ளுக்குள் பொங்கும் உற்சாகத்தை அடக்கி இயல்பாக எழுந்து சென்று அவர் மடியில் சுவாதீனமாக தலை வைத்து மெத்தையில் வசதியாக கால்களை நீட்டி படுத்துக் கொண்டான் அவன். மகன் மீது கொண்ட பேரன்பு அவருக்குள் எதையோ உருகச் செய்ய இதயத்தில் இனம் புரியாத குற்ற உணர்வு எழுந்தது. 30 நெருங்கப் போகிறான். சின்ன சின்ன விருப்பங்களை கூட எப்பொழுதும் தன் வசதிக்கு முடித்துக் கொள்பவன் இன்று தன் வாழ்க்கை துணைக்கான பெரிய அபிலாஷையை இவர்களிடம் தெரிவித்து ஒப்புதலை எதிர்பார்த்து ஆசையாக காத்திருக்கிறான். அவன் சிகையை மென்மையாக கோதியவர், அம்மா உன்னை எதுவும் கஷ்டப்படுத்துறனா சஞ்சய் என வருத்தமாக வினவினார். அவரது கையை எடுத்து தனது கன்னத்தோடு அழுத்தி கொண்டவன், ஏன் அளவுக்கெல்லாம் நீ கஷ்டப்படுத்தலமா? சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போய் எவ்வளவு மன உளைச்சல கொடுத்தேன். இது எப்படியும் சம்மதிச்சுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பொண்ணு ஒண்ணு அவ்வளவு மோசமானவ கிடையாதே என்று அவர் முகம் பார்த்தான். பாவந்தான், அவளுக்குன்னு தனிப்பட்டு யாரோட அன்பும் ஆதரவும் கிடைக்கலங்கிற கோபத்துல புத்தி கிட்ட போய் அப்படி நடந்திருக்கா என பெருமூச்சு எறிந்தார். சரி, என்னாச்சு? ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? அது அவளை பிடிச்சிருக்குடா, ஆனா என்ன தயங்கி நிறுத்தினார். பையன் லைஃப்ல எதுவும் ரிஸ்க் எடுத்துடக்கூடாதுன்னு பயமாவும் இருக்கு, ரைட்டா? என அவர் பரிதாபமாக தலையாட்ட புன்னகையுடன் எழுந்தவர்தான் சஞ்சய். இத்தனை மாசமா சஞ்சய் கூட பழகிறத வச்சு சொல்றேமா, தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா அதை நல்ல விதமா கெட்டியா பிடிச்சுக்கணும்னு நினைப்பாலே தவிர எந்த சிச்சுவேஷன்லயும் ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டாமா. அதுல எல்லாம் அவ காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்ககிட்ட அன்னைக்கே நம்ம வீட்டுக்கு வந்து இந்த பாசமான கூட்டுல நானும் சேர்ந்துடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொன்னாதானே? தைரியமா முடிவெடுமா. பொண்ணு நம்ம கையில, நமக்கு விரோதமா எப்பவும் நடக்க நினைக்க மாட்டான். அப்படி எதுவும் உனக்கு சஞ்சலம் தோணுச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், எப்பவும் அவகிட்ட எதுலயும் நீ நேரடியா மட்டும் மோதிராத. எதுனாலும் நானே அவளுக்கு ஏத்த மாதிரி நேரம் பார்த்து பக்குவமா பேசி பிரச்சனைய சரி பண்ணிக்குவேன், புரியுதா? அவளை நம்ம அம்மா இடத்துல வச்சு பாருமா, உனக்கே அவளோட நல்ல குணம் ஒவ்வொன்னா தெளிவா புரியும் என்றான் மென்மையாக. புரியுதுடா, அதனாலதான் என் மனசும் அவளுக்காக சம்மதம் சொல்ல அலப்பாயுது. ஆனாலும் உன் வாழ்க்கையை நினைச்சுதான் என நிறுத்தியவர் பின் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து, சரிடா, எனக்கு ஓகேதான். அப்பா மாமா கிட்ட பேசிட்டு சொல்றேன், அப்புறமா அவகிட்ட சொல்லிக்கலாம் என்று புன்னகைத்தார். ஓ, தேங்க்யூ சோ மச் மா என உற்சாகமாக அவரை கட்டி கொண்டவள் அடுத்து நிமிர்ந்து, அப்பா மாமாக்கெல்லாம் ஓகேதாமா, உன்னோட சம்மதுக்காகத்தான் அவங்க வெயிட்டிங் என்று கண் சுமிட்டினான். இது எப்படா? என்கிட்ட ஒருத்தரும் ஒண்ணு சொல்லலையே. அதெல்லாம் அவ முதல் தடவை வந்துட்டு போன அன்னைக்கு அவங்க கிட்ட ரகசியமா கேட்டுக்கிட்டேன். உன் விருப்பம் தெரியாம பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்காங்கம்மா. மகனின் மலர்ந்த முகத்தையும் கள்ள புன்னகையையும் கண்டு நிறைவாக உருவளித்தார் சாரதா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.